இங்க ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு அக்கா சொல்ற யூடியூப் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு ஃபேஸ்ல கிரீம்லாம் அப்ளை பண்ணி வெள்ளையாகணும்னு ட்ரை பண்றா. அவளோட சிஸ்டர் அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்க, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் அதோட அருமையெல்லாம் உனக்கு தெரியணும் அக்காவை கிண்டல் பண்ண. எனக்கும் ஸ்கூல் படிக்கிற டைம்ல 2 3 ப்ரொபோசல் எல்லாம் வந்துச்சுன்னு கெத்தா தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வேதனை பட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு போக அவ ரொம்ப சந்தோஷமா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அவளும் இவ்வளவு மாதிரியே கருப்பா தான் இருக்கா. எப்படி உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்க, இன்ஸ்டால தான் லவ் பண்ணணும்னு சொல்றா. அவ போட்டோவை காமிச்சா ஆளு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கான். இப்போ ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இவளை பார்த்ததுமே ஊருக்கு போயிட்டு தகவல் சொல்றோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இதுக்கிடையில சோசியல் மீடியால ஒருத்தன் இவகிட்ட சேட் பண்ண ஆரம்பிக்க, இவளும் ரொம்ப சந்தோஷமா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அவன்கிட்ட பேசி பழகும் போதுதான் தெரியுது அவனோட மோட்டிவே ரொம்ப தப்பா இருக்குன்னு. இதனால மனசு உடைஞ்சு போய் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்க. அவனும் நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற, மனசை பார்த்துதான் காதல் வருமே தவிர அழக பார்த்தெல்லாம் வராதுன்னு அட்வைஸ் பண்ண. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி ஜகா வாங்கிடுறான். இந்த சமயம் ஹீரோயினை இன்னொரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருக்கான். ஆனா ஆளு பார்க்க குள்ளமா இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. பட் அவன் போனதும் ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லி புரோக்கரை திட்டி விட்டுறாரு. அப்ப ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் இன்னொரு நல்ல வரன் இருக்கு, ஆனா வரதட்சணையா 10 லட்சம் கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பாரான்னு பேசிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோயினும், அப்படின்னா அந்த பையன் எனக்கு வேணான்னு சொல்ல, அவ அப்பாவும் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, இந்த பையன் ஓகேவா இல்லையான்னு சொல்ற இடத்துல நீ இல்ல, உனக்கெல்லாம் மாப்பிள்ள கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு திட்டி விட்டுறாரு. இதனால நொந்து போனவ பக்கத்து வீட்டு அக்கா யூடியூப் சேனல் மூலமா ஒரு வீடியோ போடுறா. அதுல நான் கருப்பு தான், அழகு கம்மி தான், நான் சந்தோஷமா இருந்ததே கொரோனா டைம்ல தான், ஏன்னா அப்பதான் மாஸ்க் போட்டுட்டு என்னால பல்லு வெளியில தெரியாம சுத்திட்டு இருக்க முடிஞ்சிச்சு. இதுக்கிடையில ஒரு மாப்பிள்ளை என்ன பார்க்க வந்தாரு. அவர் உருவத்துல சின்னதா இருந்தாலும் என்னை பார்த்து முதல்ல வெக்கத்தோட சிரிச்சவர் அவர்தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அப்பா அவரை வேணான்னு சொல்லிட்டாரு. பார்க்க லட்சணமா இருந்ததா அழகா, நம்ம மனசால யார பார்த்து சிரிக்கிறோமோ அவங்களும் அழகுதான். அதனால தயவு செஞ்சு யாரும் நிறத்தை வச்சு எடை போடாதீங்கன்னு சொல்ல, இந்த வீடியோவை பார்த்த ஹீரோயினோட அப்பாவும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அவங்க அப்பா அதிகமா பிளாக் டீ தான் குடிப்பாரு. அது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ ஹீரோயின் கொடுத்த பிளாக் டீய அவர் வேணான்னு சொல்ல, அதை குடிச்சிட்டு ஹீரோயினும் பிளாக் டீயும் நல்லாதான்ப்பா இருக்குன்னு சொல்றா.